என்னடா இவனுக்கு பாம்பேல இருந்து இவனை பாக்குறக்கா நான் கிளம்பி வந்தா ஹைவேஸ்ல கிராஸ் பண்ற செம்மறியாடு மாதிரி எங்க வண்டியிலே வந்து விழுறான். இவன் மட்டும் கரெக்டான டைம்ல பிரேக் அடிக்கலனா மாப்பிளை அடிச்சு தூக்கிருப்பான், அப்புறம் ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான். ஏண்டா கண்ணா பின்னான்னு தண்ணி அடிச்சிட்டு கார் முன்னாடி விழற அளவுக்கு என்னடா நடந்து உனக்கு? சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விடுங்கடா. டேய் டேய் என்னடா விடு பாஸ், நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. ரேவதியும் கண்ணனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க பாஸ். ஆமா பாஸ், ஒரு காதலி ஒரு காதலனுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும்? ரூம் போட்டா ஓகே சொல்லுவா. அது உங்க ஊர், இது வில்லேஜ் சார், வில்லேஜ். உண்மையான காதல் இவனுக்கு பிறந்த நாடு ஒரே காரணத்துக்காக அவ எங்க இருந்து ஓடி வந்து ஒரு பாட்டில் அவங்க கையில கொடுக்குறான். அதை இவன் பார்த்து சந்தோஷப்படுறான். செலவுக்கு பணம் இருந்து கையில பணம் கொடுக்குறான். ஏத்து லவ் பண்ணிருக்கேன், எனக்கு யாருமே கொடுத்தது இல்ல. ஏய் அது லவாயா லவாயா? நீ லாயத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு லவ்ன்ற வேலை செஞ்ச அவருக்குன்ட்டு அவ கட்சி படுத்து கையில கொடுக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் சும்மா பேசாம சொன்னாடா புரிய அவங்களுக்கு. அப்பேற்பட்ட லவ்ங்க. இவன் பதிலுக்கு கொஞ்சமா லவ் பண்ணி அவளை ஒரு நாள் வந்துங்க பஸ் வர முடியாது, பிள்ளை தவிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த விஷயம் காதுல கேட்டு அப்படி மான்குட்டி மாதிரி பறந்து போனாங்க. போய் அந்த பிள்ளைய கையில எடுத்துக்கிட்டு ஏண்டா நான் கதையா சொல்றேன் போட்டான்டா, காதலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய அப்படியே கையில தூக்கி வச்சுக்கிட்டு என் செல்லம் என் கட்டி என் தங்கம் குஜு 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 கிச்சடி 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 பச்சடி பச்சடி அதெல்லாம் பேசவரா கொண்டு அப்படி அப்படி அப்புறம் அவங்க தெரியும். அப்படி கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டான் பாஸ். பாஸ் நான் உண்மையில லவர்ஸ் பத்தி எத்தனையோ புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு மஜ்னு கஜ்னு, ஒரு அம்பியாவது மாயாவது, இப்படி எத்தனையோ படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் சார் லவ். சொல்ல விடு அவன. இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். அப்பேற்பட்ட லவ் சார். இந்த லவ் மிஸ் ஆகலாமா? இந்த லவ் மிஸ் ஆகலாமா சார்? இந்த லவ் சார் இந்த லவ் ஜெயிக்கணும். ஏய் வில்லேஜ் பீப்புள் இன்னும் டெவலப்பே ஆலையாடா. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியுமாடா உனக்கு? ஒரு பொண்ணை 2 வாட்டி லவ் பண்ணி 3 வாட்டி கல்யாணம் பண்ணி 4 வாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன். டேய் இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு, லூஸ் தனமா பேசிட்டு இருக்க. நீ ஏன்டா சின்னதா சொல்ற? 48 மணி நேரம் இருக்குன்னு பெருசா சொல்லு. இதுக்குள்ள எவ்வளவு சாதிக்கலாம்? என்னடா சொல்ற மச்சான்? மச்சான் we will deal this matter in the Bombay style. ஏக்கண்ணா பெருசுங்கள எல்லாம் நாங்க ஓரம் கட்டுறோம், நீ போய் பேசிட்டு நல்ல முடிவு. ஐயோக்குறா கரெக்டா ஐடியா. சரி அதான் எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. நீங்க இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வாங்க. சாமி அங்க இருக்கு. உங்களை யாரு தெரியலப்பா. இவங்க பாம்பே பிரான்ச். அப்படியா? பாம்பே பிரியலா நல்லா இருக்கீங்களாப்பா? பாத்து வாங்க அப்பா. என்ன நடக்குது? எல்லாமே நடக்குறாங்க. போடா. டேய் கோயில் இப்படி தானே நான் சுத்தலாம். அதெல்லாம் அந்த காலம் சிலபஸ மாத்திட்டாங்க. வா யார கேட்டா மாத்துறாங்க. டேய் இங்க வர நான் ஒத்துக்க மாட்டேன்டா. டேய் வர மாட்டேன்டா. கண்ணா ஐயோ எனக்கு இதுக்கு மேல வேற என்ன பண்றதுன்னு தெரியல ரேவதி. யாராவது பார்த்து ப்ளீஸ் ரேவதி, சரின்னு சொல்லு ரேவதி. ஐயோ கண்ணா தயவு செஞ்சு எந்திரி. Please, நான் உன்னை ரேவதி. கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் கண்ணா, ப்ளீஸ் கண்ணா. கம் ஆன் பாய்ஸ். நானும் உன் காலில் விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னடா கால்ல விழுந்துட்டா? ஆமா நான் அப்பவே சொன்னேன்ல, இப்போவாது நம்புறீங்களா காதலோட ஆளு எவ்வளவுன்னு? என்னடா சொல்றா? உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எதுவும் பிரச்சனை பண்ணிடாது. நான் சொல்றேன், உன் கால இருந்து கேக்குறேன், எனக்கு எப்படியாவது மாங்கல்ய பிச்சை கொடுத்து என்னங்க இருந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு கும்பிட்டு வந்து கதறாடா. ஊரே கூடி நிக்குது. எங்க சொந்த பந்த சாதி சனம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி நீ பேசுறது தெரிஞ்சாலே உன்னை உயிரோட விட மாட்டாங்க. கண்ணன் நீ ரொம்ப நல்லவன். எனக்கு எந்த அபிப்பிராயமும் உன் மேல கிடையாது. இப்ப என்னடா சொல்றா? இந்த ஊரே வேண்டாம், சொந்த பந்த சாதிக்கார எவன் தடுத்தாலும் எனக்கு நீதான் முக்கியம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடுவோம். மனுஷனாடா நீ? பைத்தியம் மாதிரி பேசுற. வேற யாரையாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் சரியா போயிடும். இதுக்கப்புறம் நான் சொல்றேன்டா மச்சான், இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா என்ன உயிரோடயே பார்க்க முடியாது. எப்படா ஃபீலிங்டா மச்சான். ஓ வாட் ஐ லவ். பாத்தீங்களா பாம்பே பாய்ஸ், ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க பாய்ஸ். இந்த வந்துட்டேன் மச்சான், நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம்டா. இல்லடா அவ நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். டேய் இந்த மண்ல இன்னொரு ஏக் துஜே கேலிய பாக்குறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல. வாங்கடா. 1 மணிக்கு அன்னதானம் போடுறாங்களா, அதை முடிச்சுட்டு வேணா போயிடலாமா? இவனை அடிச்சு கொள்ளு. தின்றதுக்கே அவங்க எல்லாம் பாம்பே பாய்ஸ் பாத்துக்கிறாங்கடா. ஆமாண்டா, சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர்லாம் வரதுனால ஊரே களை கட்டணும்டா. ஊரு பூரா கட்ட வைக்கணும். நீங்க பாட்டு குடிச்சிட்டு கும்மாளம் போடாங்கடா. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. என்ன உலகம்டா இது? மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்றதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்கு.
என் மேல அவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஒரு காக்கா மண்டையின போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறிய புத்தி இருக்கா உனக்கு? உன் வீட்டில் உள்ளவனுங்களுக்குலாம் மீசை வளர்ந்துருக்கே ஒழிய எவனுக்கு அது மூளை வளர்ந்துருக்கா? அவனுக்கு படிக்கலன்னு தானே ஒன்றை படிக்க வச்சானுங்க. நீ படிச்ச முட்டாளா இருக்கீங்க ரேவதி. உனக்கு தெரியுமா, என்னமோ நான் கண்ணு முடிக்கிறதே உன்னை பார்ப்போன்ற சந்தோஷத்துக்காக தாண்டி. நீ பாட்டுக்கு எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. நீ இல்லாத வீடாது வெறும் காடுடி. ஒரு தடவையாவது உன் வீட்டை நிமிந்து பார்க்காம நீ எப்படி இருக்க போற? விடுறா கண்ணா, இதுவும் கடந்து போகும்னு ஒருத்தன் சொன்னான். நாளைக்கு பாப்போம். கண்ணா, சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன லொகேஷன் சூஸ் பண்ணிருக்கான் பாத்தியா? ஆமாமா. டேய் பாத்ரா. அட பாவி, கட்டிங் எடுத்தாலும் தாங்க மாட்டேன், ஒரு புல்ல எடுத்துக்கானப்பா. நீ உன்னை 2 நாள் ஆனாலும் எழுப்ப முடியாது. இந்த சரக்கு பாத்துடா. பாத்து தூக்குடா. மெதுவா தூக்கிட்டு வாங்க. மெதுவாடா. முள்ள காரை வேற நீளமா வாங்கி வச்சிருக்காங்கல்ல. உள்ள வாங்கடா, அந்த பக்கம் வாங்கடா. தல பத்திரம்டா பாத்து. கொண்டு வாங்க. தள்ளு உள்ள தூக்கி போடு.